சத்தியமே நீ சத்தியம் நான் சாக மாட்டேன் உன்னை சாவடிக்க நான் சாக மாட்டேன் பை அப்படி ஆமா உனது மனைவி பத்திரை நான் வாங்கி கொள்கிறேன் ஆமா பொண்ணுன்னு சொன்னியே அதுல கூடுதலோ குறைச்சலோ இருக்கலாமா கெட்டது கொடுத்தால் அதுவே போதும் ஐயா அப்படியா ஆமா நல்ல கராரான மாற்றி போகுது தேவையில்லை அப்படியா யாரு மனைவி சத்ரவதி நன்னாரி இந்த கிச்சா யாரு மகன் தாசரி மச்சான் யாரு மச்சான் மச்சான் ஏய் கிச்சா கிச்சாண்டா சரி ஹரிச்சந்திரா இந்த லோகத்துல ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதா இருந்தா பாண்டு பத்திரம் ஒரு முறை சீட்டு பத்திரம் எழுதி கொடுப்பா அது ஒரு முறை சீட்டு பத்திரம் எழுதி கொடுக்க முடியும் டேய் குண்டாமணி ஒரு சீட்டு பத்திரம் எழுதி கொண்டு வா நாய்க்கரை சொல்லி ஹரிச்சந்திரா இதுதான் முறை சீட்டு பத்திரம் இது ஏதுவோல் ஏதும் எப்படி எப்படி ஏதுன்னு என்ன கேட்டியோ தெரியும் தலைப்பு யார் பேர் போட்ட உங்க பேர் தான் என் பேர் என்ன ஐயர் 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 நான் காலகண்ட ஐயர் அவரே நான் கைகண்ட ஐயர் நன்னா எழுதிருக்கடா தலைக்கு இருக்கா அப்படியா நன்னா எழுதிருக்கா மனசே ஒரு நாட்டு மன்றம் இல்லையா நன்னா எழுதிருக்கா முத்து முத்தா இருக்கிற எழுத்து நானான 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 நானா நானன்ன 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 நானா நானான 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 நானா டாடுடி டிடி டூடி டாடு அவாயவா நம்மளா அதான் கரெக்டா படிக்கிறா சொல்லுங்க கம்மியா என்ன எழுதிக்கிறாங்க நன்னான 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 நானான 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 டாடான நானான டாடான நீங்க என்ன சம்பளம் கொடுக்கறா இல்லாத என்ன அவ்வளவு அனாவசியமா கூடியாடுற அது அப்படியே எழுதி படிக்கிறார் முதல்ல ஆத்துல இருந்து கிளம்புண்டா எப்படி எத்தனை பீரோல வை மாமி மாமி பீரோல வைடா புது பீரோல தயவு செய்து ராத்திரில தனியா போவாதே ஏதோ வவால் வருதுன்னு அடிச்சுவா இந்த பெண்ணை யாருக்கு படுத்த வேண்டும் அங்க வருகிறான் ஐயா மாமி ஓ நம்மளா ஆமா வாங்க வாங்க ஸ்ரீசே சத்யாபாத்த திவாச்சோட மந்திரே ஜெயாபாரமணி கட்டூரி திரங்களாட்ட படிக்க வந்தே கௌஸ்துவம் நாசக்கே ராமச்சந்திரன் கட்டே வேடிக்கே கங்கணம் ஓவஸ்த பரிவஸ்தே கோபால சூடாமணி தாசம் 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 ஓ ஜெயிட்லி வடா புனியா தொத்து என்னடா பண்ண பின்னால நீ தாசம் பண்ணிங்க ஏன் தாசம் நானும் தாசம் அங்க கரெக்ட் கம்பெனி இருக்கு அங்க போய் பிடிக்கோ யாரவே இப்படி வந்து எங்கடோ நல்லா இருக்கல நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே ஆத்துல மாமி எப்படி இருக்கா நல்லா கொல்லி வைக்கா வரவலாம் ஆளை ஏன்டா கேக்குறீங்க நல்லா இருக்காங்க அவ எங்கடா ஒரு பக்கமா இருக்கா சும்மா ரெண்டா உனக்கு என்னடா வந்தது இல்ல மாமி பாகலாம் தான் கேக்குறாரு அவரு மாமி பாகலாம் தான் கேக்குறாரு முதல்ல போய் உன் ஆத்துக்காரி பாரு இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல பார்த்து 2 குளுக்கோஸ் போடு ஆமா யாரையா நீ நான் தான் சுக்கிர பகவான் ஓ நான் யார் தெரிஞ்சதா நான் தான் அக்னி பகவான் ஆமா விஸ்வாமித்திரர் அனுப்பியாளா ஆமா விஸ்வாமித்திரர் அனுப்பியாள் தான் இவர் இடத்தில் பொன் பொருளை வாங்கி வா அப்படின்னு என்றால் ஒரு பொய்யாவது வாங்கி வாயே அப்படின்னு உரைத்தார் பொய் வாங்கி விட்டாயா முடியவில்லையா என் இடத்துல விட்டு விடும் நான் பார்த்துக் கொள்கிறேன் சரிதானே நான் பொண்ணை கொடுத்ததாக சொல்லிவிடுகிறேன் நீ பெற்றுக் கொடுத்ததாக சொல்லிவிடும் டும் 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 ஓடி கொடுத்துட்டு கேட்டு தெரிந்து கொள்ளும் ஐயா ஹரிச்சந்திரா எப்படி பண்றீங்களா எப்படி பண்ணீங்க அடிச்சு பண்ணியும் நல்லது சென்று வரேன் சென்று வரலையா போய் ஆத்து போங்க ஆத்துல என் மாமி ஊத்தா போ மெதுவா இதெல்லாம் செஞ்சிருப்பா அண்ணா சாப்பிட்டு போங்க அப்படியா சாமி ஏய் நம்மாலே போய் முருகா காப்பி போட்டு விடுறா மாமி நான் கேட்க சொல்றேன் என்ன அப்படி வலுவாக்கற எல்லாரும் மாமி கேட்டுக்கிறீங்க இல்ல சாமியா அடிக்கடி மாமி என்ன போய் வந்துச்சா ஒரு புடி தேர மாட்டேன் எல்லா மாமி கேட்டுட்டு இருக்கான் மாமி என்ன அடிக்கடி போய் வருவேன் பேண்ட் படுறா கீழே இறங்குது மாமி நான் போய் அடிக்கடி வருவேன் மாமிக்கு நான் ஒரு மாமி என்ற அடி போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கடி போக வேண்டியது மாமிக்கு ஒரு புடி நல்லா இருக்கா ஏய் அது எடுத்து போய் பீரோல வை போடா ராஜன் ஐயா வாங்க ஆத்த வேலையெல்லாம் போட்டு போட்டுட்டே இருக்கு உனது மனைவி கட்டி நல்ல ஒரு புத்திமதியை சொல்லி சீக்கிரம் அனுப்புங்க சரிதானா கொஞ்சம் சொன்னா அடி சஜி சீக்கிரம் சரி சீக்கிரம்
ஹரிச்சந்திரா, ஐயா என்ன சுவாமி? முனிவர் கேட்ட பொண்ணை அத்திரியை கொடுத்து விட்டாய். உண்மை. ஆமாம், 48 நாட்களாக உன் பின்னணியே நடந்து கொண்டு வந்தேனே. வந்தீர்கள். எனக்கு தரகக்குடி எங்க? ஐயா உங்களுக்கு இந்த நேரம் நான் எப்படி இருக்கிறேன்? நாட்டை மறந்தேன், நாட்டு மக்களை மறந்தேன், கட்டிய மனைவி பிரிந்தேன், பெற்ற மகனை மறந்து அனாதிவோல் காட்சியளிக்கிறேன். ஐயா இந்த நேரத்தில் பாட்டு தரக்கூடிய தாய் என்று கேட்டால் எப்படி எழுத தர முடியும்? இல்லை என்று ஒரே ஒரு பொய்யை நான் உரைக்க வேண்டுமா? ஆமா சுவாமி, உங்களுக்கு தேவை தரவு குடிதானே? தரகுடிதான். எவ்வளவு? அதிகமாக இல்லை, சாதாரணமா கொஞ்சமா ஒரு 16,000 பொன், இவ்வளவுதான். சுவாமி, 16,000 வரால் உங்களுக்கு தேவை. நீங்கள் கேட்ட பிரகாரம் என்னை இந்த காஜிமா நகரத்திலே நீங்களே விலை கூறுங்கள். என்னை விற்று உங்களுக்கு சேர வேண்டிய தரக்கூடிய எடுத்துக் கொள்ளுங்கள். ஐயா வேந்தனை விலை கூறினே இருந்தாலும் யாரோ வருவது போல் தெரிகிறது. தரவுகளை கொடுக்க வேண்டும். என்னால் கொடுக்கவே முடியவில்லை. அதனால் என்னையே நான் செய்கிறேன். காலம் கொள்ளாத காலம், மனிதனை விட்டு வளர்க்கு காலமாகிவிட்டது. என்ன செய்யும் ஹரிச்சந்திரா? இதற்கு முன் இதிலே அனுபவம் உண்டா? இடம் சொல்வதில் அனுபவம் உண்டா? எனக்கு தெரியாது. தெரியாது. நீங்க சொன்னால்தான் எனக்கு தெரியாது. யாருக்கு நான் தர வேண்டும்? ஐயா எவ்வளவு பணம் தர வேண்டும்? 16,000 வராகம். 16,000 வராகம். சொல்ல மாட்டேங்கிறான். அவனை நான் சொல்ல வைக்கிறேன். ஒரு சேல் கொட்டின எந்த அளவுக்கு வசதி இருக்குமோ அதை விட 1000 சேல் கொட்டின எந்த அளவுக்கு வசதி இருக்குமோ அந்த அளவுக்கு அவனை குடும்ப செய்தி கண்டிப்பா வந்து ஒரு போய் நான் வாங்குறேன்.